எங்க போயிருப்பாரு? என்னங்க 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 உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே, நீங்களே என்னை விட்டு போயிட்டீங்கன்னு நான் பயந்துட்டேங்க. அழுவாத சிவகாமி, எனக்கு ஒண்ணும் ஆகல. உங்களால பேச முடியுதா? எல்லாம் சரியாயிடுச்சு சிவகாமி. ஆனா இன்னும் சரியா நடக்கத்தான் முடியல. நீங்க உயிர் போயிடுச்சீங்களே, எனக்கு அதுவே போதுங்க. சந்தோஷப்படாத சிவகாமி. அண்ணனும் நீயும் நம்மளை விட்டு போயிட்டாங்களே, நான் கூடவே இருந்து அவங்களை எல்லாம் காப்பாற்ற முடியலையே. என்னாலையும் தாங்க அதை தாங்க முடியல. ஆனா அப்ப நாம எல்லாருமே சேவினியோட கட்டுப்பாட்டுல இருந்தோம். நாம நினைச்சாலும் எதையும் செஞ்சிருக்க முடியாது. உண்மைதான் சிவகாமி. நீ செய்வினை முடிச்சுட்டு வரேன்னு கிளம்பி போன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஏதோ ஒன்று எனக்குள்ள புகுந்த மாதிரி தோணுச்சு. நான் என் கட்டுப்பாட்டிலே இல்லைம்மா. எப்படி வீல் சேரை தள்ளிக்கிட்டு இங்க வந்தேன்னு எனக்கே தெரியல. அப்புறம் என்னாச்சுங்க? கிணத்துக்குள்ள விழுந்துருன்னு ஏதோ ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த உத்தரவை என்னால மீற முடியல. கீழே விழப்போற சமயத்துல பக்கவாதம் வந்த கையை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்பவே நான் தெளிவாயிட்டேன். என் உடம்பு சரியாயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் உன்னை தேடிதாம்மா கிளம்புனேன். நீ வீட்டுக்கு வந்துட்டுதா வெளியில சொன்னாங்க. அதனாலதான் உன்னை பார்க்க வந்தேன். இல்லைங்க, கடைசி நிமிஷத்துல அந்த காளியாத்தை தான் உங்களை காப்பாத்திருக்கணும். இல்ல சிவகாமி, என்னை காப்பாத்தினது நீதான். அழாத சிவகாமி, அழாத. சிவகாமியோட போராட்டம் வெற்றிகரமா முடிஞ்சது. சின்னசாமியோட உடல்நிலையில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது. செய்வினைய திருப்பி அடிச்சதுனாலதான் அவன் பொழைச்சான சிவகாமி உறுதியா நம்பினான். ஆனா பாமா அத்தையே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஒருவேளை செய்வினைய திருப்பி அடிச்சதுனால அவங்க இறந்துட்டாங்களா? இன்னி வரைக்கும் இந்த மர்மத்துக்கான விடை யாருக்கும் கிடைக்கல. என் பேர் பிரேமாவர்தன். நான் ஒரு எழுத்தாளர். இருக்கு பில்லி சுனி இருக்குங்க. ஏன்னா நாங்கள் அனுபவபூர்வமாக அனுபவிச்சது. அது குளத்தில் வந்து ஒரு சின்ன கல் பட்டால் வட்ட வட்டமாக வந்து அது பெருசாக வரும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது பெருசாக விஸ்வரூபம் எடுத்து எங்களை வந்து ஆட்டி படித்தது என்னமோ உண்மை. எனக்கு கல்யாணம் ஆன புதுசு. அப்போ வந்து எனக்கு 19 வயசு இருக்கும். திருக்கார்த்திகைக்கு எல்லாருக்கும் சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருந்தோம். எங்கள் வீட்லேயும் திருக்கார்த்திகை விளக்கேற்றி கொண்டாடிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு ஒரு ஸ்மெல், அது என்னதுன்னு தெரியல, குப்புன்னு ஒரு நாத்தம். பார்த்தா உள்ளேருந்து பெட்ரூம்லேருந்து ஒரு புகை வந்தது. அது என்ன புகைன்னு பார்க்குறதுக்கு உள்ள எல்லாரும் ஓடி போகும்போது துணியெல்லாம் பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது. அந்த மாதிரி ஒரு நாள் 2 நாள் இல்லை, 6 மாதம் நாங்கள் அவஸ்தைப்பட்டோம். எல்லா படையுமே அநேகமாக எரிஞ்சு போச்சு. ஒரே ஒரு புடவை தான். அப்போ அந்த இளமை, அந்த ஒரே ஒரு புடவை, அதை நான் உடுத்திண்டு அதையும் உடுத்திக்கணும். அதை அவுத்து வச்சோம்னா எங்கே திருப்பி எரிஞ்சிருமோன்னு பயம். இந்த பயத்திலேயே பாதி புடவையை நினச்சி வளர்த்த வேண்டியது. அது வளர்ந்ததும் அந்த பக்கத்தை மாற்றி போர்வையாக போத்திண்டு திருப்பி இந்த பக்கத்தை மாற்றி கட்டி இதே மாதிரியே அது ஒரு 3 மாதம் அப்படி கஷ்டப்பட்டோம். அப்புறமா எங்கள் தாத்தா வந்து
கொஞ்சம் இந்த இது மந்திரம் கிந்திரம் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணுவார். அவர் வந்து இது பார்த்தாக்கா அவரையே கட்டிட்டு யாரோ இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது எங்களுக்கு. யார் பண்ணியிருப்பா, நமக்கு யார் அப்படி விரோதம் யாருமே இல்லையே நமக்கு அப்படின்னும்போது, நம்ம கூடவே இருந்து பழகிண்டு நம்மளோட கூடவே இருந்து நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறவங்க தான் யாரும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சுது. யார் மூலமாகவோ எங்கள் தாத்தா அதுக்கு ஹோமமெல்லாம் பண்ணி எங்கள் வீட்டுக்கார அப்போ வந்து 48 நாள் விரதம் இருந்து பாய் படுக்க தொடாமல் எந்த இதுவும் இல்லாமல் ரொம்ப நிஷ்டையாக ஒரு 48 நாள் பூஜை பண்ணி, அந்த பூஜைக்கு அப்புறமா இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பத்தி எரியிறது நின்றுது.